இது ஒரு பென்சில் பாக்ஸா? ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு சுத்தமா பென்சில் பாக்ஸ் மாதிரியே இல்லையே. ஆமா லில்லி, இது பார்க்கறதுக்கு பென்சில் பாக்ஸ் மாதிரியே இருக்காது. இங்க பாத்தீங்களா, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்டான பென்சில் பாக்ஸ் பா. ரொம்ப நல்லா இருக்கும். இருங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுல 2 சைடு இருக்கு. ஒவ்வொரு சைடும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேண்டில் இப்படி புல் பண்ணோம்னா இதுக்குள்ள சில பென்சில், எரேசர் எல்லாம் வச்சுக்கலாம். உள்ள வைக்கிறது என்னன்னு கிளியரா தெரியும். அக்கா, பாக்கறதுக்கு எல்லாமே கண்ணாடி மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியுதுக்கா. அக்கா, என்னக்கா இது? உண்மையாவே இதுல முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க இதை வச்சுதான் ஸ்கூல்ல போய் மேக்கப் பண்ண போறீங்க, அப்படித்தானே? டேய் சிண்டு, நீ இந்த ஸ்ப்ரிங் பேங்கிள்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? இந்த ஸ்ப்ரிங் பேங்கிள்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. போர் அடிக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வச்சு ஜாலியா ஏதாவது விளையாடலாமா? நான்சி, என்கிட்ட அந்த ஸ்ப்ரிங் பேங்கிள் கொடு. இதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா பண்ணலாம், தெரியுமா? இந்த கடையில எல்லாம் கண்ணாடி வளையல் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா பண்டி, எங்க அம்மா கிட்ட கூட கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எங்க அம்மா வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் உடைச்சு போடுவேன்னு சொல்லி வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க பண்டி. அக்கா, அந்த வளையல கொஞ்சம் கீழே வைங்கக்கா. அந்த வளையல் மேல இப்படி பாலை தூக்கி போட்டோம்னா அப்படியே நசுங்கி போயிரும், தெரியுமா? இங்க பாருங்க, இப்படிதான் தூக்கி போடணும். டேய் சிண்டு, சொன்னா கேளு. பால் அங்கங்க தூக்கி போட்டுட்டு இருக்காதடா, ஏதாவது உடைஞ்சிட போகுது. ஐயோ பண்டி, அங்க பாரு, பாலை தூக்கி எங்க வீட்டு மேல போட்டுருவான்னு நினைக்கிறாங்க. சந்தேகமே வேண்டாம், அவன் உங்க வீட்டு ஜன்னலை தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அங்க பாரு, எப்படி தூக்கி போட்டான் பாத்தியா? உங்க அம்மா இப்ப வெளியில வர போறாங்க நான்சி. அட கடவுளே, யாருடா அது பாலை தூக்கி ஜன்னல் மேல போட்டு கண்ணாடியெல்லாம் உடைக்க பார்த்துட்டு இருக்கிறது? அம்மா, அது வேற யாரும் இல்லம்மா, சிண்டு தாம்மா. டேய் சிண்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணேன்னா நான் கண்டிப்பா உன்னை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேன்டா. சரிக்கா, கோச்சிக்காதீங்க. இங்க பாத்தீங்களா, நான் கூட ஒண்ணு விளையாடுற கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மேஜிக் ஸ்லேட் பாத்தீங்களா? உங்ககிட்ட எல்லாம் இருக்கிறது ஒரே கலர்ல தான்க்கா எழுதுவோம். எங்கிட்ட இருக்கிறது மல்டி கலர். என்னென்ன கலர் இருக்குன்னு பாத்தீங்களா? ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, கிரீன் இருக்கு. ஹை பண்டி, உண்மையாவே இது பார்க்கறதுக்கு மல்டி கலர் மாதிரி தான் தெரியுது. இவனுக்கு மட்டும் நீ இந்த மாதிரி அழகழகா வாங்கி கொடுக்குற பண்டி. நான் எங்க நான்சி வாங்கி கொடுக்குறேன்? அவன் எங்க அம்மா கூட போய் கேட்பான். எங்க அம்மா இவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, தெரியுமா? டேய் சிண்டு, என்கிட்ட அதை குடுடா. ஹை, சூப்பரா எழுதுது, நான்சி சிண்டு. டேய், மல்டி கலர்ல இருக்கு. நான் இதை ஒரு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கட்டுமாடா சிண்டு? ஏண்டி நான்சி, இங்க சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு உன்னோட ரூம்லயாவது எல்லா திங்ஸையும் செட் பண்ணா நைட் அங்கேயே படுத்து தூங்கலாம்ல. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஹை ஆண்டி, நான்சியோட ரூம் செட் பண்றக்கா கூப்பிடுறீங்க? எனக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நான்சி, நான் போய் உன்னோட ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க போறேன். வாவ், ரூம்ல இன்டீரியர் டிசைனிங் பண்றதுனா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கம் ஆன் கைஸ், இங்க போரிங்கான கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறதுக்கு நான்சியோட ரூம் செட் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லில்லி, பிங்கி எல்லாரும் வாங்க. பாத்தியா நான்சி, நான் சொன்ன உடனே அவங்க எல்லாம் எப்படி ஒரே வார்த்தையில் வர்றாங்கன்னு. எல்லாரும் சேர்ந்து செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பேன். அம்மா, எங்களுக்கு இப்பவே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குமா. இப்பவே சாப்பிட கொடுங்க. சாப்பிட்டு போயிட்டு கண்டிப்பா ரூமை சூப்பரா செட் பண்ணி முடிச்சிடுவோம்மா. நீங்கள் முதல்ல போய் உங்கள் ரூமை செட் பண்ணுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நான்சி அக்கா, உங்க ரூமை சூப்பரா நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல எல்லாம் போய் உங்க ரூம்ல ஏதாவது சூப்பரா செட் பண்ண போறேன்க்கா. கம் ஆன் கேர்ள்ஸ், ரூமை செட் பண்றதுனா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கம் ஆன் நான்சி, இன்னும் எல்லாரும் சேர்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடி வாங்க. என்ன நான்சி இது? வெறும் ரூமு, ஜன்னலு, கதவு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. அதைத்தான் நானும் சொன்னேன். நீங்க தான் ஆசாசியா ரூமை செட் பண்றேன்னு சொல்லி வந்தீங்கல்ல. எல்லா திங்ஸையும் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எடுத்துட்டு மேலே கொண்டு வரணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு முதல்ல சொல்லு. ஓ அதுவா, பண்டி, நான் படுக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டில் இருக்கு பண்டி. அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அப்புறம் ஒரு வார்ட்ரோப் இருக்கு. இவ்வளோ தானா? இதை செட் பண்றதுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கூட ஆகாது நான்சி. எப்பவுமே காட் எல்லாத்தையும் ஒரு கார்னர்ல தான் போடணும். பண்டி நின்றுட்டு இருக்கிற இடத்துல காட் போட்டோம்னா சூப்பரா செட் ஆகும். உனக்கு வந்து காத்து கூட நல்லா வரும். விண்டோஸ் பத்தி பேசணுன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான்சி. விண்டோஸ்க்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லா கர்டைன்ஸ் போடணும். ரோஸ், நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. எங்க அம்மா விண்டோஸ்க்கெல்லாம் கர்டைன்ஸ் அழகா தைச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம ரூம்ல மொத்தமா 3 கர்டைன் இருக்கு. 3 கர்டைனையும் 3 விண்டோல போட்டுடலாமா? பாத்தியா நான்சி, உங்க அம்மா பாவம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து மாற்றக்கு நமக்கு எவ்வளவு நேரம் வரப்போகுது? இருங்க, ஒவ்வொரு விண்டோக்கு கர்டைன் நானே எடுத்து போடுறேன். ஹை,
உண்மையாவே கர்டைன் போட்டதுக்கு அப்புறம் என்னோட விண்டோ எனக்கே பிடிச்சிருக்கு. இங்க ஒரு கர்டைன் போட்டுடலாம். நான்சி அக்கா, உங்க அம்மா சொன்னப்ப முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்க ரூமுக்கு ஆசாசியா நீங்களே பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா சிண்டு, எனக்கு கூட இதை பண்ண ஆரம்பிச்சுனே ரொம்ப பிடிச்சி போச்சு. நான்சி அக்கா, அடுத்தது கட்டில் தானே? அக்கா என்னக்கா இது கட்டில்னு சொல்லிட்டு இப்படி பீஸ் பீஸா கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இது பார்த்தா கட்டில் மாதிரி தெரியலக்கா. டே சிண்டு, இது கட்டில் தான்டா. இங்க பாரு, இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் பெட் ஃப்ரேம், ஓகேவா? இதை எடுத்து இங்க வச்சு இது மேல பெட்டை போட்டா பெட் ரெடி ஆயிடும். ஹை பண்டி, நேத்து உனக்கு தெரியாது, இது எங்க அம்மா ரூம்ல செட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இது மேல போடுறதுக்கு பெட் ஸ்ப்ரெட் இருக்கு, பில்லோஸ் எல்லாம் கூட மேட்சிங்கா கொடுத்துருக்காங்க பண்டி. ஹை நான்சி அக்கா, இது பாக்குறப்ப ஒரு ராஜா காலத்து கட்டில் மாதிரி சூப்பரா இருக்குக்கா. உங்க அம்மா எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு சூப்பரா செட் பண்ணி கொடுத்துருக்காங்கக்கா. அவ்வளவுதான் நான்சி, நீ சொன்ன மாதிரி கட்டில் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேட்சிங்கா இங்க தலகாணி இருக்குன்னு சொன்னியே, அதையும் எடுத்து போட்டுரு. பண்டி, தலகாணி கூட இல்ல, இதுக்கு மேட்சிங்கா கொசு வலை கூட இருக்கு. இங்க பாத்தியா, இது பேபி பிங்க் கலர்ல லேஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. எங்க அம்மா கிட்ட இந்த கலர்ல வேணும்னு நான் தான் சொன்னேன் பண்டி. இதை எடுத்து இப்படி மேல போட்டுட்டோம்னா சூப்பரா இருக்கும். நான்சி அக்கா, உண்மையாவே இதை பாக்குறப்ப ராஜா காலத்து கட்டில் மாதிரி நல்லா இருக்குக்கா. நான் தான் முதல்ல போய் படுத்து பார்க்க போறேன். பண்டி அண்ணா, பேசாம நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே படுத்து தூங்கிடலாம்ண்ணா. டே சிண்டு, அது நான்சியோட பெட்டுடா. முதல்ல அவ படுப்பான்னு பார்த்தா நீ போய் படுத்து இப்படி ஆட்டிட்டு இருக்க. கீழே இறங்குடா, உடஞ்சிட போகுது. பரவாயில்ல பண்டி, நீ சொல்ற மாதிரி நம்மளாம் ஏறி குதிச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஃபுல்லா கம்ப்ளீட்ல தேக்கு மரத்திலே பண்ணது. கமான் கைஸ், இன்னும் கட்டில் பத்தியே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நான்சி, இதுதானே நீ சொன்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது இந்த விண்டோ பக்கத்துல போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை, மிரர் மாட்டினதுக்கு அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. இருங்க, இது பக்கத்துல உட்காந்து நம்ம தலை சீவருக்கு ஒரு ஸ்டூல் கூட மேட்சிங்கா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்ப்பா. வாவ், காட்க்கு மேட்சா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட பார்க்கறதுக்கு ஒரு மகாராஜா பேலஸ் மாதிரி இருக்கு. நான்சி, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஸ்டூல் மேலே ஏறி பார்க்குறேன். ஓ மை காட், எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். பண்டி, கட்டில் போட்டாச்சு, அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டாச்சு. அடுத்தது என்னோட பீரோ தான். இங்க பாத்தியா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு? ஓ மை காட், வாட் இஸ் திஸ் நான்சி? இந்த மாதிரி மெஸ்டப்பா இருக்கே. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஹேங்கர்ல போட்டு உங்க மாம் நீட்டா வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வார்ட்ரோப்ல அடுக்குனா தானே ரொம்ப நீட்டா இருக்கும். சரி வெயிட் பண்ணு, இந்த ஒரு டைம் எப்படி அடுக்கணும்னு நான் நீட்டா சொல்றேன். இங்க பாத்தியா, இந்த ஹேங்கர் ராட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஹேங்கர் ராட்ல இது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீட்டா அடுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அட ஆமா, இதுக்காக தான் ஹேங்கர் ராட் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு தான்ப்பா எங்க அம்மா என்ன திட்டிகிட்டே இருந்தாங்க. இதை எடுத்து வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், இதை கூட பண்ண மாட்டியான்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதான் புரியுது. நல்ல வேலை, எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்கெல்லாம் இருக்கிறதால என்னோட வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் லோட்டஸ். கமான் நான்சி, கொஞ்சம் நகர்ந்துக்கோ. இதை நம்ம 2 பேரும் சேர்த்து எடுத்துட்டு போய் ஒரு கார்னர்ல வச்சுட்டோம்னா தான் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். நான்சி அக்கா, அவ்வளோதாங்க்கா, உங்கள் ரூமை கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் சைட் கார்னரில் வார்ட்ரோப் போட்டாச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டாச்சு, கட்டில் போட்டாச்சு. உங்கள் அம்மாவை கூப்பிட்டு காமிச்சிருங்கக்கா. நோ, இன்னும் இந்த ரூம்ல ஏதோ ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கே. என்னவா இருக்கும்? ஓகே, ஐ திங்க் எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஏ பண்டி, என்ன பண்டி இது? லில்லி என்ன பண்ணிட்டு இருக்கா? லில்லி என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? சொல்லிட்டு பண்ணு, அப்பதானே புரியும். கமான் நான்சி, இதுதானே உன்னோட ரூம். இந்த ரூம்ல நீ உட்காந்து படிக்கணும்னா உனக்கு இந்த மாதிரி சிங்கிள் சோஃபா வேணும். ஓகே, அது மட்டும் இல்ல, ரைட்டிங் டெஸ்க் கூட ஒன்று வேணும். ஏய் நான்சி, லில்லி சூப்பரா உனக்காக யோசிச்சிருக்கா. இங்க பாரு, ரைட்டிங் டெஸ்க் உங்க அம்மா அப்பா வாங்கி தர வரைக்கும் நீ இதையே ரைட்டிங் டெஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம் நான்சி. அட பரவாயில்லையே, 1/2 மணி நேரத்துக்குள்ள ரூமை சூப்பராக செட் பண்ணிட்டீங்களே. ஜன்னலுக்கு எல்லாம் ஹேங்கர் மாட்டியாச்சு, கட்டில எடுத்து அசம்பிள் பண்ணி பெட்டை போட்டுட்டீங்க, இந்த பக்கம் ஸ்டடி டேபிள் கூட போட்டுட்டீங்க. அட, பீரோவை கூட அடுக்கி வச்சிட்டிங்களா? ஏ நான்சி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப பொறுப்பானவங்க தான் நான்சி. இதை எல்லாத்தையும் நீ தனியாக அடுக்க ஆரம்பிச்சின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அடுக்கியிருந்தா கூட முடிச்சிருக்க முடியாது. ஆண்டி, இது அடுக்குனதுல நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா ஆண்டி? அதை எப்படி நான் சொல்லிட்டு செய்யாமல் இருப்பேன்? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் கீழே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூரி மசால் கூட பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கலாம். நான்சி, உன்னோட ரூமில் தனியாக படுக்கிறதுக்கு நீ ரொம்ப பயப்படுவல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க எல்லாரும் உங்க கூடயே படுத்துக்கிட்டோம். ஹை அம்மா, இந்த ஐடியா சூப்பரா இருக்குமா? சரி, எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு கட்டில் கடியில நிறைய பெட்ஷீட் தலகாணி எல்லாம் வச்சிருக்கேன், கீழே போட்டு படுத்துக்கோங்க. நான்சி அக்கா, என்னக்கா இது இவ்ளோ பெரிய ரூமா இருக்கு? உங்க அம்மா நீங்க இங்க தனியா படுக்கிறதுக்கு பயப்படுவீங்கன்னு சொல்றாங்க. நீங்க உண்மையாவே ரொம்ப பயப்படுவீங்களா?
டே சிண்டோ, நீ சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. நீ வந்து ஒரு சைடில் உங்கள் பெரியம்மா, இன்னொரு சைடில் பண்டி, ரெண்டு பேத்துக்கு நடுவில் தானே படுத்துக்கிட்டு இருக்க. நீ என்னமோ உனக்கு பயமே வராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு நான்சி. சரி உங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க? வேஃபர் பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. ஏ பண்டி, இந்த பிஸ்கட் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பேசாம கீழே போய் பூரி சாப்பிட்டு வரலாம்ல. எனக்கு கூட ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு பண்டி. பூரி சாப்பிட்டு வந்தா ஒரே அடியா படுத்து தூங்கலாம். நான்சி நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வேஃபர் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு கீழே கண்டிப்பா போய் திரும்பவும் பூரி மசால் சாப்பிட்டு வரலாம், சரியா? எனக்கு இப்ப லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் லைட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். பண்டியண்ணா, சாக்லேட் வேஃபரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். சூப்பரா இருக்கே. இந்தாங்கண்ணா, நீங்களும் சாப்பிடுங்க. ஏ ரோஸ், நான்சி, லிலி, லோட்டஸ், நீங்களும் தானே பயங்கரமா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்குனீங்க. கமான், சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. டேய் நான்சி, எங்க அம்மா அடுத்தது வேற என்னடா கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் ஓபன் பண்ண ஃபுல்லா முடிச்சிடலாம். பண்டி அண்ணா இருங்க, நான் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சே, இருங்க இந்த பிளேட்டை எடுத்து இந்த பிளேட்ல போடுறேன். ஹை அண்ணா, இந்த சிப்ஸா? இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. பாருங்க, நீங்க எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான்சி அக்காங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த சிப்ஸா? சூப்பர் சூப்பர். நான் வாங்கி வச்சா நீ தான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறியே, அதனாலதான் நான் வாங்காம இருக்கேன். பண்டி அண்ணா, எல்லாத்தையும் நீங்களும் உங்க தம்பி சிண்டுவே சாப்பிட்டு இருக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்கண்ணா. ஐயோ, டே பண்டி சிண்டு, உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாதே. எங்க அம்மாவுக்கு கீழே ஏதாவது சிந்தினீங்கன்னா ரொம்ப கோவம் வரும். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் இன்னைக்கு கீழே தான் படுக்க போறோம். பயங்கரமா எறும்பு பிடிச்சி கடிச்சிரும். நான்சி அக்கா, எறும்பெல்லாம் என்ன கடிச்சா நான் திரும்ப கடிச்சிருவேன், சரியா? நீங்க சீக்கிரமா ஆளுக்கு ஒரு சிப்ஸ் சாப்பிட்டு எங்களுக்கு மீதியை கொடுங்கக்கா. இந்தா ரோஜா, நீயும் சாப்பிடு. ரோசக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. டே சிண்டு, நம்ம வீட்டுல பண்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சிப்ஸ் கொடுத்துட்டு நீ மத்தது எல்லாத்தையும் முழுசா சாப்பிடலாம்னு நினைக்காதடா. எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வை. அண்ணா போங்க, நான் வீட்டுல தான் சரியா சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, இங்கேயும் சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த சிப்ஸ் எல்லாம் இப்படி 1 2ன்னு எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்படி அள்ளி நிறைய ஒண்ணா வச்சு சாப்பிடணும். சூப்பரா இருக்கு. நான் மசாலா ஃபிளேவர் நினைக்கிறேன். நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. இந்தா லில்லி, அப்ப இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. கமான் கைஸ், இன்னும் எவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டே இருக்க போறீங்க? நாங்க கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து கட்டில் மேல படுக்க போறோம். நீங்க 3 பேர் தானே பாய்ஸ், நீங்க 3 பேர் கீழே படுத்துக்கோங்களேன். என்ன லில்லி, நாங்க 3 பேர் தான் இருக்கோம். எங்க 3 பேர்த்துக்கு தான் கட்டில் அளவா இருக்கும். நீங்க மொத்தமா 6 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் கீழே படுங்க. நான், சிண்டு, ராகுல் 3 பேரு கட்டில் மேல படுத்துக்கிறோம். தட்ஸ் ரைட் லில்லி, நம்ம 6 பேர் இருக்கோம். 6 பேர் எப்படி கட்டில் மேல படுக்க முடியும்? நம்ம கீழே படுத்துக்கலாமே. அடப்பாவமே, கட்டில் மேல படுக்கிறோம்னு சொன்னதுதான் மாயம். அடுத்த நிமிஷம் 3 பேர் போய் படுத்துட்டானுங்க. கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல பண்டி. போ நான்சி, ஏற்கனவே உன்னோட ரூமை செட் பண்றதுலயே ஹெல்ப் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பெட்ஷீட் போடுறது தானே, அது சிம்பிளான ஒர்க் தான், நீயே எடுத்து பண்ணிக்கோ. பண்டி, இந்த ரூம்ல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டே படுக்கிறேன். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பண்டி. ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஜன்னல் வேலை பெருசா இருக்கு பண்டி. வெளியில இருந்து பார்த்தா கூட தெரியும்ல. பேசாம ஜன்னல் கதவை சாத்திடலாமா? நான்சி அக்கா, ஜன்னல் வழியா விசு விசுன்னு ஏசி காத்து மாதிரி வருது, அதை போய் சாத்தலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏ நான்சி, நாங்க தானே ஜன்னல் பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம், நீ கதவு பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்க. நீ பேசாம போய் படு நான்சி. அதெல்லாம் யாரும் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. கமான் நான்சி, நீ தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்க. நீ பயப்படாம படுத்து தூங்கு. என்னமோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கிறதால தான் நான் இங்க இந்த பெரிய ரூம்ல படுக்கிறேன். நாளைக்கு நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் போய் எங்க அம்மா அப்பா பெட்ரூம்ல அவங்க 2 பேத்துக்கு நடுவுல படுத்துக்குவேன். எனக்கு தனியா படுக்கிறதுனா ரொம்ப பயம். கமான் கைஸ், ரொம்ப ஒர்க் பண்ணதுல எனக்கு டயர்டா இருக்கு. தயவு செஞ்சு யாராவது எந்திரிச்சு அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நான்சி, உன்னோட பக்கத்துல தானே ஸ்விட்ச் இருக்கு, ஆஃப் பண்ணு. ஐயோ ப்ளீஸ் லோட்டஸ், இன்னைக்கு ஒரு நாள் லைட்டை போட்டுட்டே தூங்கலாமே. எனக்கு இல்லாட்டி தூக்கம் வராதுப்பா, ரொம்ப பயமா இருக்கும். கமோன் நான்சி, இவ்வளோ பெரிய லைட் எரிஞ்சா எனக்கு சுத்தமா தூக்கம் வராது. இப்போ நீ லைட் ஆஃப் பண்ண போறியா, இல்லாட்டி நான் எந்திரிச்சு ஆஃப் பண்ணட்டுமா? நான்சி அக்கா, இவ்வளோ பெரிய லைட் எரிஞ்சா எனக்கு கூட தூக்கம் வராதுக்கா. ப்ளீஸ்க்கா ஆஃப் பண்ணுங்கக்கா. தட்ஸ் ரைட் நான்சி, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடு, இல்லாட்டி நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம். ஐயோ, வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கெல்லாம் போகாதீங்கப்பா, நானே ஆஃப் பண்ணிடுறேன். நான் வேற கரெக்டாக கதவு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கனே. முருகா, எல்லாரும் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கு தான் சுத்தமாக தூக்கமே வரல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, இந்த வீடியோவில் நான்சி ரூமில் யார் எந்தெந்த ஃபர்னிச்சர் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஆன்சர் கூட சேர்ந்து அப்படியே அட்ரஸையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்குக்கான வின்னர்ஸை இந்த வீக்கெண்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.